விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. யாரும் உள்ள வர விடாதீங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த 4 பேர் அப்படியே விடுங்க. அப்படியே போங்கண்ணா. அப்படி வாங்க பைட்ஸ் வந்துருங்க. பாபா எல்லாம் போட்டு வர சொல்லிட்டாங்க. என்ன சார் வாங்க வாங்க சார். சார் அப்படியே வந்துடும் சார். வர சொல்லுவா. காந்தி விடுங்க, காந்தி விடுங்க. அண்ணன் கூட பை வச்சுரு டென்ஷனா வர இப்போ. வாங்க சார் வாங்க சார். சார் இதே ஆளை போடுறோம். கொஞ்சம் பூ கூட பூ தான் கொஞ்சம் கூட. சீக்கிரமாக நடத்தினார். அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் ஒரு நல்ல மனிதர். ஏன்னா அந்த நல்ல மனிதருங்கிற பேர் வாங்குறது தான் இந்த உலகத்தில் இன்றைய கால சூழ்நிலையில் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இதை எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர் டிவியில் பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை கண்ணால் பார்த்த உறுப்பினர்களில்
நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா அவர் எவ்வளோ நல்ல மனிதர் அப்படிங்கிறத அவருடைய ஷூட்டிங்கில் நாங்கள் பார்த்துருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக நம்ம மணிவண்ணன் சார் தயாரித்து அவர் இயக்கிய சந்தனக்காற்று அப்படிங்கிற படத்தில் தான் நான் முதலாக திரைப்படக் கல்லூரியிலேருந்து வந்து முதலாக நான் வேலை செஞ்சது வந்து விஜயகாந்த் சார் ஹீரோவாக நடித்த சந்தனக்காற்றில் தான். இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாளர் அரவிந்த் சார் கேட்கவே வேண்டாம். ஊமை விழிகள், உழவன் மகன் அப்படிங்கிற மெகா ஹிட்டு கொடுத்த இயக்குனர் விஜயகாந்த் சார் தான் வந்து எங்களுடைய திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தவர். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய செயலாளர் சி ரங்கநாதன் சார் வந்து பல வகையில் வந்து அவர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் சார் வந்து எவ்வளோ நல்ல மனிதன்னு சொல்லிட்டு. ஸோ சினிமாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார்ட்டையுமே அவர் அப்படி தான் நடந்திருக்கார் அப்படின்னது அவருடைய இறப்புக்கு கூடின கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வந்து மக்கள் மனதில் வந்து இடம் பிடிச்சாருங்கிறது. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய